தமிழ் பாடம் 6ஆம் வகுப்பு இயல் 1 இன்பத்தமிழ். இந்த இன்பத்தமிழ்ன்ற பாடலை எழுதியவர் பாரதிதாசன். பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். இப்ப இந்த பாடலை ஒரு தடவை படிச்சு காட்டுறேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்விற்கு நிர்மித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வாழ், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதிதாசன். இதோட பொருள் இப்ப பார்க்கலாம். நிர்மித்த, நிர்மாணம் பண்ணிய, உருவாக்கிய, உருவாக்கிய. சமூகம், சொசைட்டி, மக்கள் குழு. சமூகம், மக்கள் குழு. குரூப் ஆஃப் பீப்புள் சொல்வோம் இல்லையா, சொசைட்டி, மக்கள் குழு. விளைவு, வளர்ச்சி. அசதி, சோர்வு, டயர்டா இருக்குன்னு சொல்வோம் இல்லையா, அசதி, சோர்வு, சோர்வு. சுடர், ஒளி, ஒளினா வெளிச்சம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். நாடு, வீடு, தெரு இதெல்லாம் அமையறதுக்கு முதல்ல சமூகம் அப்படி இருக்கணும். சொசைட்டி நல்லா இருந்தாதான் வீடு, அந்த தெரு, நாடு எல்லாமே மாறும். ஏற்றத்தாழ்வற்ற எது அமைய வேண்டும்? சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும், அசதியாக இருக்கும். அசதினா சோர்வுன்னு படிச்சோம் இல்லையா, இங்க பொருள் தருதல. அசதி என்றால் சோர்வுன்னு படிச்சோம். அசதி என்றால் சோர்வு. சோர்வுனா டயர்டா இருக்கும். நிலவு என்று என்பது, நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன்ல ஆப்ஷன் நிலவென்று. இந்த ஊ இருக்கு இல்லையா, இந்த ஊ இவ்வு கூட்டல் ஊன்றது தான் இந்த ஊ. இதுக்கு பிளஸ் பக்கத்துல உயிரெழுத்து இந்த மாதிரி வந்ததுன்னா கீழே இருக்கிற உயிரெழுத்து எது வந்தாலும் இந்த ஊ சவுண்டோடு வந்தா அந்த ஊவை கட் பண்ணிட்டு அந்த மெய்யெழுத்து இதையும் ஆட் பண்ணிடணும். நிலவு, இங்க ஊ சவுண்டு, இவ்வு கூட்டலோ இல்ல இம்ம கூட்டல் ஊவோ எது வந்தாலும் இந்த ஊ வந்த பிறகு பக்கத்துல உயிரெழுத்து ஏதாச்சும் வந்ததுன்னா இந்த ஊ கேட்டு மெய்யெழுத்தையும் இதையும் சேர்த்து வே ஆயிடும். இவ்வு கூட்டல் வே, இந்த வராது. நிலவன்றுன்னு வராது, நிலவு என்றுன்னு வராது. இவ்வு கூட்டல் இந்த ஊ போயிடும். இவ்வு கூட்டல் என்ன ஆகும்? இவ்வு கூட்டல் வே, நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுதுக. இல்லு கூட்டல் என்ன ஆகும்? லே ஆயிடும். இந்த லே ஆப்ஷன் தமிழ் எங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் அமுது கூட்டல் என்று. செம்பயர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் செம்மை கூட்டல் பயிறு. இன்ப தமிழ் பாடல்ல கருத்துக்கு ஏற்றபடி நம்ம பொறுத்துக்க கேட்குறாங்க. மேட்ச் தி ஃபாலோயிங். விளைவுக்கு, விளைவுன்றது வளர்ச்சின்னு சொன்னோம். வளர்ச்சிக்கு எது ஒரு செடி வளர்றதுக்கோ எதுக்கோ என்ன பண்ணுவோம்? ஒரு தண்ணி ஊற்றுவோம், வாட்டர். அப்போ சமூகத்தோட வளர்ச்சிக்கு தமிழ் எது போன்றதான்? நீர் போன்றது. நீர் தான் ஆன்சர். வளர்ச்சிக்கு, விளைவுக்கு நீர். விளைவுனா என்னன்னு படிச்சோம்? பொருள் எழுதுகல. விளைவுனா வளர்ச்சி, வளர்ச்சின்னு படிச்சோம் இல்லையா. ஏதாச்சும் ஒரு வளர்ச்சிக்கு நீர் வேணும். சமூகத்தோட வளர்ச்சிக்கு எது முக்கியம்? தமிழ். அந்த தமிழ் நீர் போன்றது. அறிவுக்கு தோல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, புலவருக்கு வேல் போன்றது. ஒத்த ஓசையில் முடியும் ஏபு சொற்களை எடுத்து எழுதுக. ஏபுனா லாஸ்ட் லெட்டர். ஒரு வேர்டுல, ஒரு வார்த்தையில, ஒரு சொல்லுல கடைசி எழுத்து இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் லெட்டர் மேட்ச் ஆகி வராது. எக்ஸாம்பிள், இங்க பேர் இருக்கு இல்லையா, இந்த நேர், இதுல இரு மேட்ச் ஆகுது. இது இயபுல வரும். அந்த மாதிரி பார்த்து எழுதுனா பால், வேல், கடைசி எழுத்து மேட்ச் ஆகுது. வான், தேன்,
கடைசி எழுத்து மேட்ச் ஆகுது. தோல் வாழ் கடைசி எழுத்து மேட்ச் ஆகுது. ஊர் நீர் இங்க பாத்தீங்கன்னா இருக்கு பாருங்க. பால் வேல், வான் தேன், தோல் வாழ், நீர் ஊர், இதெல்லாம் மேட்ச் ஆகுது இல்லையா? இதெல்லாம் ஏவு சொல். குருவினா ஒரு இதை பார்ப்போம். பாரதிதாசன் தமிழுக்கு சூடியுள்ள பெயர்கள் யாவை? தமிழுக்கு என்னென்ன பெயரால அவர் சொல்றாரு? தமிழ அமுதம் என்று சொல்றாரு. அமுதம் என்று பேர், அமுது என்று பேர், அமுதம்னு சொல்றாரு. நிலவென்று பேர், நிலவுன்னு சொல்றாரு. தமிழுக்கு மனம் என்று பேர். வேற எதுலயும் ஒப்பிடுறாரே தவிர பேர் என்னென்ன கொடுக்கறாரு? அமுது, நிலவு, மனம், இதால சொல்றாரு. அமுதம், நிலவு, மனம், இதுதான் பேர். இன்பத்தமிழை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னா கனக சுப்பிரத்தனம். அவர் பாரதியார் கொன்ற பற்றுனால, தீவிர பற்றுனால பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். ஓகேவா? தமிழ அமுதம் என்று சொல்றாரு, நிலவுன்னு சொல்றாரு, மனம்னு சொல்றாரு. ஓகேவா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.